என்னங்க கிறிஸ்மஸ்க்கு வச்சாச்சு இப்போ ரெடி ஆகலாமா? இன்றைக்கி இந்த குங்குமப்பூ கலரில் குர்த்தி செட் தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். அது என்னமோ தெரில, இந்த கலரில் குர்த்தி செட் போடுறப்ப மட்டும் எனக்கு ஒரு நார்த் இண்டியன் கேர்ள் ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசரும் தென் கைக்கு வேஸ்லினும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து ஃபங்க்ஷன் கிளம்பும்போதெல்லாம் இந்த ஹேர் ஸ்டைலும் அக்கா பண்ணி விடுவாங்க, இல்லை அம்மா பண்ணி விடுவாங்க. ஆனால் இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக எனக்கு நானே இந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் நான் பின்னிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த இயரிங்ஸ் நான் வியர் பண்ணிக்கிட்டேன். காலையில் 3 o'clock எழுந்திரிச்சங்காட்டி ரொம்பவே குளிருச்சு. ஸோ அதனால் அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு, அது ஏனோ தெரில, எனக்கு காலுக்கு மட்டும் நெயில் பாலிஷ் வைக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நெயில் பாலிஷ் வச்சுட்டு, தலைக்கு பூ வச்சுட்டு, கைக்கு என்னோடய பர்த்டே அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தேன் இந்த சில்வர் கலர் வாட்ச் தான் நான் வியர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலி லிப் அப்ளை பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலி ரெடி ஆகிட்டேன். திரும்ப திரும்ப என்னை பார்க்குறப்ப ஐ ஃபீல் லைக் எ நார்த் இண்டியன் கேர்ள். ஃபைனலி சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு அவுட் சைடும் சரி, இன்சைடும் சரி, டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்சைட் எல்லாமே கலர் பேப்பரால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. வெளியே குடில் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, தென் டீயும் கேக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது ஒரே ஜாலியாகிடுச்சு எனக்கு. அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. லைட்டாக எனக்கு ஃபீவர் இருந்தங்காட்டி பேராசிட்டமல் டேப்லெட் போட்டுட்டு படுத்தாச்சு.